இங்க ஒரு பையன 4 பொண்ணுங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்களா, இப்ப 4 பேர்ல யாருக்கு அவன் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதனால இப்ப இவங்க 4 பேரும் பேசி முடிவு பண்ணி 4 பேரோட பேரையும் எழுதி போட்டு பார்ப்போம். யாரோட பேர் சீட்ல வருதோ அவங்க வந்து அந்த பையனை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணோட பேர் வந்திருக்குமா, அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தான் ரொம்ப லக்கியான ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்ட்டு மிச்சம் இருக்கிற 3 பேரும் கோச்சிட்டு போவாங்களா. இப்ப அந்த பொண்ணு வந்து எங்க போறீங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உன் பேர் தானே வந்திருக்கு, இதுல நாங்க என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இப்ப 4 பேர் அவன் பின்னாடி நம்ம சுத்திட்டு தான் இருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் அவனை பத்தி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் தெரியும். நீங்க 3 பேரும் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா அவனை வந்து என்னால ஈஸியா ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஒரு பொண்ணு சொல்லியிருப்பா அவனுக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பொண்ணு சொல்லியிருப்பா அவனுக்கு கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். மூணாவதா ஒரு பொண்ணு சொல்வா அவனுக்கு லைப்ரரியில இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய லைப்ரரியில தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு. அதனால இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு 3த்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு முதல்ல நிறைய போட்டோஸ் அவனை எடுத்திருப்பா. அந்த பையனுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்மள போட்டோ எடுத்திருக்காளே எப்படி எடுத்திருக்கா அப்படின்ட்டு பார்த்தா சரியாவே இல்லை. அவனும் திட்டிடுவான், போட்டோ எடுக்க தெரியலன்னா நீலாம் எதுக்கு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு போட்டோட மதிப்பே குறைச்சிட்டு இருக்கப்போ அப்படின்ட்டு அனுப்பிடுவான். இதை போயிட்டு அவளும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பா. சரி போட்டோ ஐடியா தான் போயிடுச்சு, கேம்ஸ்ல போயிட்டு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கேம்ஸும் விளையாட தெரியல. மறுபடியும் அவன் தான் வந்து எப்படி விளையாடணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். மூணாவதா இப்ப லைப்ரரி. இன்னைக்கு பேர் அவன் கிட்ட நான் எப்படியாச்சும் க்ளோஸ் ஆகிடுறேன், என் லவ் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு போனா இப்ப அந்த பையன் வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக்கை மாட்டிட்டு இருப்பான். அது யாருதுன்னா இப்ப அவனோட ஃப்ரெண்ட் இருப்பானா, ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், இந்த பேகை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருப்பான். இதை வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டு போயிடுவா. அதனால அந்த பொண்ணு வந்து பிளாக் பண்ணிடுவாளா. இப்ப அந்த பொண்ணுக்கே தெரியாம சீக்கிரட்டா ஒரு ப்ரப்போசல் ஐடியாலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். ப்ரப்போஸும் பண்ணிருப்பானா. அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் இப்ப இந்த பொண்ணோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸே வந்து இவ செட் பண்ண ஆளுங்க தான். அதாவது முதல்ல வந்து இந்த பையன் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பான். ஆனா லவ் வந்து அவ வாயாலே சொல்ல வைக்கணும் அப்படின்றதுனால 3 ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஏத்தி விட்டுட்டு இருப்பான். 3 ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவன் இப்படி அவன் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி என்ன அவன் அவ்வளவு அழகு அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ 3 பேரும் லவ் பண்ற மாதிரியே நடிச்சுக்கிட்டு கடைசியில பார்த்தா எல்லாருமே அந்த பையனுக்காக தான் வேலை செஞ்சு இந்த பொண்ணை எப்படி அவன் கிட்ட சேர்த்து வச்சிருப்பாங்க.